ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு விளாக் தான். பட் வீடியோவோட கடைசியில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆம்ஹோல் சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸ் அது. ஸோ எனக்கு உண்மையாக அந்த வீடியோவில் அது இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் டிப்ஸ் சொன்னதே தெரியல. இந்த வீடியோவில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், வாய்ஸ் இந்த விளாக் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் எடிட் பண்றப்ப பார்த்தாதான் தெரிஞ்சது அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கட் பண்ணி எடுத்தாச்சு, அதுல பாதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அந்த வீடியோ அந்த வாய்ஸை திரும்ப ரீட்டைன் பண்ண முடியாது. அப்புறம் சரி யோசிச்சு பார்த்து, சரி நாமளே அந்த இடத்துல பேசல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கிற வீடியோ இருக்குல்ல, ஒரிஜினல் வீடியோ, அதுல போய் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் அதை வச்சு சரி நாமளே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாக் நான் பேசுறது வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, அந்த டிப்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா லாஸ்டா கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. டிப்ஸ் வந்து இருக்கும், நீங்க வேணா அது மட்டும் வேணா பார்த்துக்கோங்க. இல்ல ஃபுல்லா பார்க்க பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த கமெண்ட் பார்க்குறப்போ. நான் முந்தா நேத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி அண்ணா உடம்பு சரியில்லை இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தங்க வந்து எனக்கு டெய்லர் இருக்காங்களா, கட்டிங் மாஸ்டர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கூட தம்பி கூட கிண்டல் அடிச்சாங்கம்மா, நம்மளே ஆள் இல்லாம தான் கஷ்டப்படுறோம், இதுல அவங்க நம்மளையும் நம்பி கேட்கறாங்க பாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இல்லைங்களா. ஸோ அந்த பொண்ணு தான் அந்த வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண, அவங்களோட சுச்சுவேஷன் கேட்டா எல்லாமே நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கிறதா பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு அவங்க கஷ்டம் பெருசு தானே. ஸோ நான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வேலை செய்ய முடியாம போச்சே, நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்றது, அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல தான் நானும் இருக்கேன். ஆனாலும் அந்த பொண்ணு அவங்களோட கஷ்டத்தை சொன்னப்ப எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட மனசுக்கு கருமை இன்னுமே இருக்கதான் செய்யறாங்க. நம்ம எவ்வளோ பேசுறோம், எவ்வளோ இப்ப வீடியோஸ் பாக்குறோம், இல்ல ஒரு படம் பாக்குறோம், எதுவா இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம நம்ம நிறைய விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் மனுஷங்க இந்த மாதிரி மோசமா இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப உண்மையில கோவமா வருது. இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்ல, அவ்வளவு செம்ம எரிச்சலா இருந்துச்சு. என்னன்னா அவங்க பண்ணிருக்காங்க பாருங்க, கமெண்ட் நான் படிக்கிறேன். அக்கா அண்ணாவை பாத்துக்கோங்க அக்கா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன், நீங்க என்னை விட அதிகமா கஷ்டப்படுறீங்க அக்கா. அக்கா நான் 2 வருஷமா தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த ஒர்க் பண்ணணும்னு 2 நாள் முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுக்கா. அதனால அப்பா பக்கத்திலேயே இருந்தாக வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ இருந்தேன், அதனால ஸ்டிச் பண்ற அந்த ஞாபகமே இல்லை. எங்க பின்ன அப்பா ஆக்சிடென்ட் ஆகி அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல பாவம். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா பின்ன என்ன, நம்ம துணி தைக்கிறத யோசிச்சுட்டு இருப்போமா, அப்பா பார்க்கணும்னு நினைப்போமா. ஸோ மேபி அவங்க அன்மேரிடா என்னன்னு தெரியல. ஸோ அதனால ஞாபகமே இல்லை. இன்னைக்குதான் ஸ்டிச் பண்ண வந்தேன், ஸ்டிச் பண்ண கொடுத்தவங்களுக்கு ரீசன் சொல்லி 2 நாளுக்கு அப்புறம் வாங்கிக்கோன்னு மெசேஜ் பண்ணிட்டேக்கா. அதுல ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு தான், 7 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சோம், 3 நார்மல் பிளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு பிளவுஸ் வேணும்னு ஊருக்கு போகணும், இன்னைக்கு வேணும்னு சொல்லி தானே கொடுத்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்கக்கா. நான் மொபைல் பார்க்கல, சைலண்ட்ல இருந்திருக்கு, கால் பண்ணிருக்காங்க, நான் அட்டன் பண்ணலன்னு சொல்லி அதுக்கும் திட்டி அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என் அப்பா இப்படி இருக்காங்கன்னு எங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அக்கா. கஷ்டமாயிடுச்சுக்கா, நீ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்னு எப்படிக்கா தெரியும், வேற யாராவது இப்படி பேசியிருந்தா கூட பரவாயில்லக்கா. இவங்க என் ஃப்ரெண்டு, 12th வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு நர்ஸ் ஆமா. ஒரு நர்ஸா இருந்துகிட்டு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் கூட அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்காம, அது வேற ஏன் பிளவுஸ் தைக்கலன்னு ஒரு திட்டு வேற. சோ அப்படி கேக்குறப்ப அந்த பொண்ணோட மனநிலைமை அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, இவங்க இப்படி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுக்கா. சரி என்ன என் அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்கலன்னா கூட பரவாயில்ல, சரி பிளவுஸை கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லக்கா. இத்தனைக்கும் அது நார்மல் பிளவுஸ் தான். சோ ஒரு வேலை ஏதாவது ஃபங்க்ஷன் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே இருந்தாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும், ஃபங்க்ஷனுக்கே கேட்டிருந்தாலும் நம்ம எப்படி வேணும்னா நம்ம வந்து பண்ண போறோம்.
ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க பேசுனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வேலையே வேண்டான்னு தோணுச்சுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், டோன்ட் வரிடா, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது உங்களோட சுச்சுவேஷன்ல. எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைதான் முக்கியம், மத்தவங்கள பத்தி எல்லாம் பெருசா கேர் பண்ணவே மாட்டாங்க. இப்படி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. சரி விடுறா, நானும் இந்த மாதிரி இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்லி நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையில எனக்கு இந்த கமெண்ட் பார்த்தப்ப சத்தியமா செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. என்னங்க சத்தியமா நம்மள மனுஷங்க தானுங்க, வேற எதுவும் இல்ல. எப்படி சொல்றது, ஒரு ஆடு மாடா இருந்தா கூட அதுக்குள்ள கூட ஒரு எப்படி சொல்றது நன்றி உணர்ச்சி இருக்குது. நம்ம மனுஷனா பிறந்தவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு அந்த நன்றியே இல்லாம இருக்கும். ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேட்க கூட மனசு இல்லைன்னா அவங்க ப்ரொஃபஷனல்ல அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையால முழு ஈடுபாட்டோட அவங்க வேலை செய்வாங்களா? சத்தியமா இங்க வேலை நல்லாவே இருக்காது. அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. இதுல போய் என்ன அவங்க சொல்ல வேணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. சரி, எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நம்மளும் அப்படிதான் இருக்கோம், நம்மளும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோங்கிறப்ப அந்த பொண்ணோட கஷ்டம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. நான் கூட இந்த தடவை, ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் நிறைய நானும் அந்த மாதிரி பேசுனாங்க, கேட்டேன். எனக்கும் கோவம் தான். அப்புறம் எல்லாம் அவங்களுக்குலாம் நான் தைக்கவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒண்ணு தைச்சு நம்ம கோடீஸ்வரி ஆக போறது இல்ல. அப்படி தைச்சுதான் என் பிள்ளைக்கு சோறு போடுவேணுங்கிறதும் கிடையாது. அப்படி எனக்கு சோறே தேவை கிடையாது. ஒருத்தர்கிட்ட பேச்சு வாங்கி நம்ம கஷ்டப்படுற நிலைமையில கூட ஒருத்தர் ஆறுதல் சொல்ல வரல. ஆறுதல் சொல்ல வேண்டாம், தொலைஞ்சிட்டு போகுது, நீங்க சொல்லவே வேண்டாம். ஏன் ஒரு மனிதாபிமானத்தோட கூட நடந்துக்க முடியாதா? உண்மையாலுமே ஏன் உங்களுக்கு எல்லாம் அந்த சூழ்நிலை வரவே வராதா? ஏன் அப்படி வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? அப்படி ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு என்ன ஒரு சுகம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த தடவை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கல்யாண ஆர்டர். ரொம்ப எப்படி சொல்றது, கல்யாண பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணு, அது மருமக போல இருக்கு அவங்களுக்கு. இத்தனைக்கும் அவங்க புது கஸ்டமர் தான். எனக்கு யாரோட ரெஃபரன்ஸ்லயும் வரல, அவங்களாவே தான் வந்திருக்காங்க. ஸோ ஆரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான், கல்யாண பொண்ணா இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வெளியூர் போகணும் கல்யாணத்துக்கு. அந்த பொண்ணு வெளியூருக்காரங்க, ரொம்ப தூரம் அது ஏதோ சொன்னாங்க, போகணும். இங்க இருந்து தைச்சு பொண்ணுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி ஒரு இது. நான் புது கஸ்டமருங்கிறதுனால என்கிட்ட போன் நம்பரும் இல்ல, நான் சேவ் பண்ணவே இல்லை. ஒரு தடவை போன் பண்ணியிருந்தேன்னா சேவ் பண்ணியிருப்பேன். சேவ் பண்ணவும் இல்லை, எனக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே நினைப்பெல்லாம் அதுதான். ஐயோ அவங்களுக்கு வேற சொல்லணுமா, எப்படி சொல்றது, போன் நம்பர் இல்ல. தம்பி போய் பாருன்னு சொன்னாலும் அவன் சின்ன பையன், அவனுக்கு எப்படி தெரியும், எனக்கே அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அப்படிங்கிறப்போ அவனை போய் பார்க்க சொல்லி அங்கிருந்து கிட்ட அந்த அந்த மனநலம் நம்மளுக்கு இல்ல. நமக்கு 1000 விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படி இந்த லைஃப ரன் பண்ண போறோம், இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகுதே, நம்ம என்ன பண்றது, குழந்தைங்களை எப்படி பாக்குறது, கடை எப்படி நடத்துறது, இப்படி அடிக்கடி லீவ், இப்ப நம்ம பிரச்சனைன்னு சொல்லி லீவ் போட்டா கஸ்டமர் எப்படி வராங்க, அவங்களுக்கு அவங்க தேவைதான் முக்கியம். நம்ம இல்லைன்னா இன்னொருத்தங்கிட்ட போயிட்டே இருப்பாங்க, அது ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு தான் வந்துட்டு அதுல லாஸ் அதிகம். சோ இப்படி 1000 விஷயத்த யோசிச்சுதான் நம்ம வந்துட்டு அந்த அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப என்னன்னா அதையும் என்னால பண்ண முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் முதல்ல நான் பண்ணது கடைக்கு போய் அவங்க போன் நம்பர் பார்த்து போன் பண்ணி சொன்னதுதான். அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். அக்கா என்னங்கக்கா கடைசி நிமிஷத்துல இப்படி சொல்றீங்களே, இன்னும் 4 நாள் தான் இருக்கு நான் ஊருக்கு போறதுக்கு. ஏன்னா அவங்க வெளியூர் போறதுனால கொஞ்சம் முன்னாடியே போறதா சொல்லியிருந்தாங்க. போறதுக்கு நான் என்ன பண்ணட்டும், எங்க தைக்கட்டும். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தாங்க, நான் என்னங்க பண்ண முடியும், நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு கல்யாண ஒர்க்கை நாங்க ரிட்டர்ன் கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் ரிட்டனே கொடுத்தது இல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க திரும்ப வந்து தைச்சிருவோம். பட் ஆனா இந்த தடவை எனக்கே தோணுச்சு, ஏன்னா கண்டிப்பா தைக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ நான் எப்படி தைரியமா வச்சிருக்கிறது, அதனாலதான் நான் கொடுத்துட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரிங்கன்னு சொல்லி அவளை ரெக்வெஸ்ட் பண்ணோன்னே அப்புறம் அவங்களும் சரி பரவாயில்லைங்க, என்ன பண்றது, நீங்க முடியாததானே சொல்றீங்க, வேணும்னா யாராவது சொல்லுவாங்களா, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா அவ்வளவு பெருந்தன்மையா போனாங்க. அவங்க நினைச்சிருந்தா என்னை எப்படி வேணாலும் திட்டிருக்கலாம், கல்யாண துணி வாங்கி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு திட்டிருக்கலாம் தான். ஆனா அவங்களுக்கு என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுச்சு, அவங்க சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர், நான் கூட அது வீடியோலயே சொல்லியிருப்பேன், அவங்க ரிட்டர்ன் கூட திரும்பி கொண்டாந்து கொடுக்குறேன்ட்டாங்க, நீங்களே தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அந்த கஸ்டமர் தான் நம்மள ரெகுலர் கஸ்டமரே தவிர கொடுத்தவங்க இல்ல, கொடுத்தவங்க அவங்களோட ரிலேட்டிவ் தான். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சேச்சே ஏன் நீங்க திரும்ப வாங்குனீங்க, பரவாயில்ல அங்கேயே இருந்திருக்கலாம், அவங்க 10-15 நாள் கழிச்சுனாலும் தைச்சே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லங்காட்டிதான் அவங்க சரி நீங்க ரிட்டர்ன் நான் கொடுத்து விடுறக்கா அப்படின்னாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னுமே சிலர் புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், கோவம் தான் வருது. நான் கோவத்தை எப்படி நாங்க காட்ட முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா நாங்க செய்யற வேலை உங்களை நம்பிதான்.
அப்படிங்கிறப்போ நீங்களும் மனுஷங்க தானே. நம்ம மனுஷனை தவிர வேற எதுவும் மிருகமோ இல்ல ஒரு ரோபோவோ அப்படி கிடையாது இல்ல. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு இத்தனைக்கும் பாவம் அப்பா அப்படிங்கிறாங்க. மேபி அவங்க கல்யாணம் ஆகாதவங்களா ஆனவங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஆகாதவங்களா இருந்தா அப்ப அவங்க மனசுல எவ்வளோ இது வலி இருக்கும். அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம எப்படி வந்து லைஃப் ரன் பண்றது, அந்த மாதிரி 1000 விஷயங்கள் அவங்களுக்கு ஓடும். அப்படிங்கிறப்ப யாருக்குமே வந்துட்டு வேலையை வந்து யோசிக்கவே தோணாது. நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு தானே மறு வேலை பண்ண போறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறோம் இல்லைங்க. எத்தனையோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஒரு 4 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது காதுல கேட்கிறப்போ நம்ம மனசனா இருக்கிறப்ப நமக்கு அந்த இடத்துல எவ்வளவு ஒரு மாதிரி கஷ்டப்படுற விஷயமா இருந்து நம்ம மனசு வலிக்கும் இல்லையா? அப்படியே உங்களுக்கு எல்லாம் வலிக்கவே வலிக்கும். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே வராது. லைஃப்ல நீங்க அப்படியே பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அப்படியே நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போயிருவீங்க இல்ல. மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காதவங்கள சத்தியமா மனுஷங்களே கிடையாது. மிருக ஜென்மத்தோட கேவலமான ஒரு ஜென்மம். மிருகம் கூட பரவாயில்ல. நாய் கூட ஒரு வேளை சோறு போட்டு பாருங்க, அது நன்றியோட வாழட்டிட்டே தான் தெரியும். ஆனா மனுஷங்க மட்டும்தான் எத்தனை நல்லது பண்ணு 1000 நல்லது பண்ணாலும் திரும்ப வந்து அவங்களை கேவலப்படுத்தி பாக்குறதுலயோ இல்ல அவங்களை அசிங்கப்படுத்துறதுலயோ இல்ல நன்றி இல்லாத நடந்துக்கிறதுலயோ நம்ம மனுஷங்களை தவிர எந்த ஜீவராசியும் அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. உண்மையை எனக்கு அந்த பொண்ணு சொன்னப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. சரி விடுங்க. அப்புறம் அதான் சொல்றல, எல்லாத்தையும் கடந்து நம்ம போய் தான் ஆகணும். வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இப்படி நல்லவங்களையும் பார்ப்போம், கெட்டவங்களையும் பார்ப்போம். அடுத்த தடவை அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது இது ஒரு பாடம், அவ்வளவுதான். அப்படி என்னத்த சொல்ல முடியும்? நம்ம எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கோம். வாழ்க்கை நம்மளுக்கு வந்து பாடம் கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? சோ ஒருவேளை அந்த விஷயத்த பண்ணுனவங்க இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இல்லதான். பட் அப்படி ஒரு வேலை பார்த்தாங்கனாலும் இல்ல நீங்க பொதுவா நீங்க பாக்குற எல்லாருமே கஸ்டமரா அதாவது கஸ்டமரா இருக்கிறவங்க, டெய்லரா இல்லாம கஸ்டமரா இருக்கிறவங்க தயவு செய்து உங்க பக்கத்துல இருக்கிற டெய்லரோ இல்ல நீங்க ரெகுலரா கொடுக்குறவங்களோ யாரா வேணா புதுசா கூட ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுங்களேன். யாரா இருந்தாலும் யாருமே துணியை வாங்கிட்டு வேணும்னே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க லைஃப அவங்க அவங்க பிசினஸ் எவ்வளவு பாதிக்கும்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அந்த தப்ப எந்த ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு, டெய்லர்னு இல்லை எந்த ஒரு தொழில் செய்யறவங்களும் கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்களாம் பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இவங்கள வேணும்னே பண்றாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க தயவு செய்து வெளியிலேயே கொடுத்து வைக்காதீங்க. நீங்களே கத்துக்கோங்க. அப்ப தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும். நீங்களும் நல்லது கெட்டது பார்த்து இதெல்லாம் பண்றப்பதானே தெரியும் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால தயவு செய்து கொஞ்சம் மனுஷங்க இப்படி கஷ்டப்படுத்தாம இருங்க. அந்த பொண்ணு மெசேஜ் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையாலும் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி போட்ட நம்ம வீடியோவுக்கு தான் அந்த பொண்ணு கமெண்ட் அந்த அதுலதான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி யாரையும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. நானும் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நிறைய ஷேர் பண்றவங்க கூட. எதுக்காக ஷேர் பண்றேன்னா, ஒருவேளை இந்த வீடியோ பாக்குறதுல 100 பேர் கஸ்டமர் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு 10 பேர் இதை பார்த்து கொஞ்சமாவது மனசு மாற மாட்டீங்களாங்கிற ஒரு நப்பாசை தான். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே. அப்புறம் அவங்களுக்கு அடிச்ச அடிதான் நம்மளுக்கு ஒரு நாள் விழுகும். அப்புறம் அதனாலதான் நம்ம வந்து அதை அவ்வளவு கேரா நம்ம சொல்றோம். சோ அதனால எனக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். இன்னும் நிறைய எனக்கு வந்து கமெண்ட் வாட்ஸ்அப்ல வந்து இன்னும் நிறைய மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கு. போன வாரத்துல கூட போன வாரம் இல்ல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அப்ப கூட ஒருத்தங்க வந்து பெங்களூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சோ அதை நான் வந்து சொல்லல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் எதுவும் போடுற சுச்சுவேஷன் இல்ல, அதனால சொல்லல. அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. நான் இந்த மாதிரி பண்ணினேன், ஒருத்தங்க வந்து வேணும்னே என்னுடைய ஒர்க்கை கெடுத்துட்டாங்கக்கா, பக்கத்துல இருக்கிறவங்க வேணும்னே எனக்கு வர கஸ்டமர் எல்லாம் அங்க போகாதீங்க, அவங்க நல்லா தைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனாலும் அதை மனசுல வச்சுக்கிட்டு வர அத்தனை கஸ்டமரையும் அவங்க வந்து கெடுத்து விட்டுட்டாங்கக்கா. அது பல நாளா எனக்கு அது தெரியல, ஏன்டா கஸ்டமர் வர மாதிரி தெரியுங்க. அவங்க கிளாஸும் கூட எடுக்கிறாங்க போல இருக்கு. அப்படின்னு பார்த்தா அப்புறம் தெரிஞ்சிருக்கு இவங்கதான் ரீசன் சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எனக்கு கடை வச்சு கொடுங்க, இங்க இருந்தா கண்டிப்பா என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் கடை வச்சு கொடுத்து இப்ப அவங்க கடைக்கு கஸ்டமரும் வராங்களாமா, கிளாஸ்க்கு ஆளுங்களும் வராங்களா, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விதமா. அப்படிங்கிறப்ப ஏன் இவ்வளவு நாள் வராம போனாங்க? அப்ப அது அவங்கதான் ஏதோ பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டு கீழே என்னமோ குடியிருக்கிறவங்கதான். எப்படி ஒரு ஒரு கேவலமான புத்தி பாருங்களேன். உனக்கு ஒருத்தர் பிடிக்கல, உனக்கு ஒருத்தர் தைக்கிறது பிடிக்கலன்னா நீ போகாத, அவங்க கிட்ட தைக்காத, நீ வேற யாரு உனக்கு பிடிக்குதோ தாராளமா போய்க்கோ. ஏன்னா எல்லாத்துனாலையும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அது வந்து நம்ம ஒண்ணும் கடவுள்லாம் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான். அதனால நான் என்ன 4 பேருக்கு பிடிக்குதுன்னா இன்னொரு 4 பேருக்கு என்ன பிடிக்காது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அவங்களோட பர்சனல். அதுக்காக நான் ஒண்ணு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப
அவங்களுக்கு பிடிக்கணும் நான் எதுவும் மெனக்கெட்டு பண்ண முடியாது. நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன். அது உங்களோட பார்வையில நான் தப்பா தெரியுறேன், அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்களையும் குறை சொல்லல. உங்களுக்கும் ஒரு வேளை அது என்ன பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக வந்து என்னுடைய வேலையவோ என் லைஃபை கெடுக்கிறதுல என் பிள்ளைங்க சோறு இல்லாத கிடந்து கஷ்டப்படுறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைஞ்சிட போகுது சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு அப்படி ஒரு குரூரமான புத்தி உங்களுக்கு? அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதை நான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல, அதனால நான் சொல்லல. அந்த மாதிரி எனக்கு நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் கேட்கறப்போ ஐயோ வாழ்க்கை இவ்வளவு மோசமானதா, இப்படியெல்லாம் மனுஷங்க உண்மையாலுமே இருப்பாங்களா, நமக்கு இப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்புகளை தயவு செய்து செய்யாதீங்க. அவங்க தைக்கலைன்னா உங்களுக்கு கஷ்டமாவே இருக்கட்டும், இருந்தா கூட அவங்க சுச்சுவேஷனை சொல்றாங்கன்னா கொஞ்சமாவது அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சரி அப்படிங்களா, சரி பரவாயில்லைங்க, நான் வாங்கிக்கிற துணி கொடுத்துருங்க, நான் வேற பக்கம் கொண்டு போய் தைச்சுக்கிறேன், தாராளமா வாங்கிட்டு போயிருங்க. அதனால எல்லாம் ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்களோட வேலை முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்க வேணும்னு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது நியாயம். அவங்க இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அவங்க எப்படி உங்களை யோசிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க அந்த மாதிரி யோசிப்பீங்களா சொல்லுங்க பாக்கலாம். சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. உண்மையால ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. சரி ஓகேங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ டெய்லரா இருக்கிறவங்களும் நம்மளுக்கு தெரியும், நான் அதை ஒருத்தருக்கு சொல்ல வேணுங்கிறதே இல்லை. ஒருவேளை அசால்ட்டா இருக்கிற டெய்லரா இருந்துட்டா சொல்றேன், தயவுசெய்து நீங்க அப்படி வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. முடிஞ்சா வாங்குங்க, முடியலன்னா வேணான்னு சொல்லிருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணின தப்புக்கு எல்லாத்தையும் சேர்த்து தண்டிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் டெய்லரோ இப்படி அசால்ட்டா தைச்சிருக்கலாம், இல்ல வேணும்னே கேர் இல்லாம அவங்க மேபி ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அதை வச்சு எல்லா டெய்லரையும் தப்பு கணக்கு போடுறதா இங்க டெய்லர்னு இல்லை, எல்லா வேலையாட்களுக்கும் அதுதான். ஒருத்தங்க செய்யற தப்புக்கு அவங்க வேலை செய்யற எல்லாத்தையும் வந்து தப்பா நினைக்கிற உலகம் தான் இது. ஸோ அதனால அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வேலை செய்யறவங்களுக்கு அவங்க வேலை ரொம்ப முக்கியம், கடவுள் மாதிரி தான். கண்டிப்பா செய்ய மாட்டோம். அப்படி செஞ்சீங்கன்னா தயவு செய்து நீங்களும் தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க, வேணும்னு எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கஸ்டமர் தயவு செய்து மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களால துணி போட முடியலைன்னா அதனால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது, பரவாயில்ல. அட ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சோமே, அவங்க இப்படி கஷ்டத்துல இருக்கிறப்ப நம்மளால அவங்களுக்கு ஒரு 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 கஷ்டத்தை கொடுக்காம ஒரு நல்லதையாவது செஞ்சோமேன்னு அந்த திருப்தியிலையாவது இருந்துக்கோங்க, தப்பு இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்க அந்த புது துணி போட்டீங்கன்னா சத்தியமா அந்த சந்தோஷம் கூட உங்களுக்கு நிலைக்காது உண்மையாலுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள கஷ்டப்படாம பாத்துக்கோங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோளே. சரி ஓகேங்க, அவ்வளவுதான். அப்புறம் சொல்ல வந்தது மறந்துட்டே பாருங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்ப அடுத்தது வரப்போகுது, நீங்க பாத்துக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டெய்லரிங் டிப்ஸ், இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. சோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? பாய். இப்ப பாருங்க, ஆம்கோல் வந்துட்டு நான் மார்க் பண்ணிருக்கேன். அதை டோட்டலா பிளவுஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆம்கோலோட ஹைட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது, ஹைட் ஜாஸ்தியா வரும், ஹைட் கம்மியா வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியாது. ஸோ இது கரெக்டா நான் மார்க் பண்றப்ப எனக்கு தோணுச்சு, அதனால நான் எடுத்திருக்கேன். இப்ப இதோட ஆம்கோல் ஹைட் பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 4.25 இன்ச்சு. நான் டேப்ல வந்து செக் பண்ணியே நான் காட்டியிருப்பேன். ஸோ 4.25 இன்ச்சு தான் இதோட உயரம். ஏன் அப்படின்னா இவங்களோட பாடி சுற்றளவு பாருங்க 21.5 இன்ச்சு. நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ 21.5 இன்ச் இருக்கு. ஆனா ஆம்கோல் ரவுண்ட் வந்துட்டு 7.4.1 தான், அதாவது 8ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 8 தான். ஆனா 21.5 இன்ச்சு பாடி இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு 8.25 இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டான ஆம்கோல் அளவு. ஆனா அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு, ரொம்ப ஆம்கோல் வந்து சின்னதா இருக்கு. இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரேரா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆம்கோல் அளவு இருக்கிற பிளவுஸ் வரும். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு தெரியும், அதனால நம்ம அப்படியே பண்ணிக்கிறோம். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி ஹைட் ரொம்ப கம்மியா வருது, இது தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இதை வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னன்னா பாடி பெருசா இருந்து ஆம்கோல் சின்னதா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹைட் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து நான் அளவு இந்த பிளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. அவங்க நம்ம கிட்ட தான் ரொம்ப வருஷமா தைச்சு, ஒரு 2-2.5 வருஷமா, அதாவது நம்ம கடை வச்சதுல இருந்து ஒரு 2.5 வருஷமாட்டு அவங்க நம்ம கிட்ட தைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த அளவு பிளவுஸ் இருக்கிற ஆம்கோல் ஹைட் பாருங்க, நான் செக் பண்ணி பார்த்தப்ப 3.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ 3 அப்படின்னா இப்ப இதுல 4.25 இருந்துச்சுன்னா ஆம்கோல் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் சரி மேல ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் போயிருக்கு, ஆம்கோல் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ, அதை எப்படி தைக்கிறாங்களோ அது பொறுத்து
போயிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 3.5 இன்ச் வந்துடும். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஆம்கோலோட ஹைட் வருமே தவிர எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரே மாதிரி வரவே வராது. சப்போஸ் இப்ப இவங்க பாடிக்கு ஆம்கோல் வந்து ஒரு 9.5 இன்ச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், ஆம்கோலோட ஹைட் ஜாஸ்தியா போயிருக்கும், ரொம்ப ஜாஸ்தியா போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். இப்ப என்னன்னா நீங்க இப்போ என்ன மாதிரி நீங்க அந்த ஹைட் 13.5 8.5 அதெல்லாம் வைக்காம நான் உயரத்துல இருந்து தான்க்கா ஆம்களோட ஹைட் வைக்கிறேன் 5 இன்ச் வைக்கிறேன் அப்படி அந்த மாதிரி எவ்வளவு நீங்க வைக்கிறீங்களோ தாராளமா வைங்க. அது வந்து தப்பே இல்லை. மெத்தேடு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா நமக்கு தேவையான வேலை கரெக்டா இருந்தா சரி. சோ இதுல இப்போ ஒரு 5 இன்ச் அப்படிங்கறத நார்மலா வச்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 5 இன்ச் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் அதை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும், கம்மிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வேணுங்கிறப்ப உங்களுக்கு அதிகமோ கம்மியோ பண்ணி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்ஃபியூஸே நீங்க ஆகக்கூடாது இந்த விஷயத்துல. சரியா? ஸோ இப்ப வந்து நமக்கு என்ன தேவை, அந்த ஆம்கோலோட ரவுண்டும் பாடியோட சுற்றளவும் ஒரே இடத்துல இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கு தேவை. சரியா? அதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அதுல எந்த ஒரு தப்பு இல்லை. ஆம்கோல் ஹைட் வைக்கிறதுனால லூஸ் ஆகும், இப்படி உயரம் கம்மியா வைக்கிறதுனால டைட்டாவும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு தேவையான அளவு ஆம்கோல் ரவுண்டு தான் அங்க இருக்கேன், அப்படியே நம்ம பயந்துக்கணும். சரிங்களா? சோ கண்டிப்பா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க தாராளமா நான் சொல்ற மாதிரி தேய்ங்க. எவ்வளவு ஹைட் கம்மியா இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இன்ச் வரைக்கும் தாங்க ஹைட் கம்மியாகும். அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு கம்மியாகிற மாதிரி தெரியல. இப்ப வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. இவங்களுதான் ரொம்ப ஜாஸ்தியா அப்படி இருக்கிறது. அப்புறம் இன்னும் ஏதோ 1-2 பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சிலர்தெல்லாம் பாத்தீங்கன்னா பாடி சின்னதா இருக்கும், ரொம்ப துளுண்டு பொண்ணா தெரிவாங்க. ஆனா ஆம்கோல் பெருசா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த ஆம்கோலோட ஹைட் 6 வரைக்குமே இருக்கும். சோ அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் தான். சரியா? சோ கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்களும் பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணுங்க. குழப்பமே வரக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே குழப்பம் வரக்கூடாது. பெர்ஃபெக்ட்டா தைக்கணும். சரிங்களா?